ராஜகிரியில் ஒரு ராஜதானி. அங்கேருந்து ராஜகிரிமான் இருந்தார். அவருக்கு 4 பிள்ளை. பாபஜித், சூரஜித், வீரஜித், கோரஜித். பாபத்தை ஜெயிச்சவன் அர்த்தம். பாபஜித்னா பாபத்தை ஜெயிச்சவன் அர்த்தம். சூரர்கள் எல்லாம் ஜெயிச்சவன் சூரஜித், வீரர்கள் எல்லாம் ஜெயிச்சவன் வீரஜித், கோரமான விரோதிகள் தான் ஜெயிச்சவன் கோரஜித். இது 4 பிள்ளைகள். அவர் ஒரு 6 மாத காலம் கோகர்ண க்ஷேத்திரத்துக்கு போய் மகாபலேஸ்வரன் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை ஆராதிச்சுட்டு திரும்பி வந்தார். பிள்ளைகள்லாம் அப்பாவோட பக்கத்தில் வந்து நின்னா, நீங்கள்லாம் திரும்பி அவ்வளோவா உங்கள் சொந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட புறத்து வைட்டார். ராஜா ஏகாந்தமாக இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் சிவபூஜை பண்ணக்கூடிய சிவார்ச்சகர்கள்லாம் சிவார்ச்சன பாராயணா. அவள் வந்து சம்பளத்துக்காக அர்ச்சனை பண்ணக்கூடிய வயதில் ஆத்மார்த்தமாக பரமேஸ்வரன் ஆராதிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி மனசு உருவமான ஆராதிக்கக்கூடியவர்கள் ஒரு கோஷ்டியாக வந்தார். பரமேஸ்வரனுடைய அர்ச்சகாரமாக வந்தார். இவர் ஆசனம்லாம் கொடுத்து உங்களுக்கு என்ன விஷயம்னு கேட்டார். சொல்லக்கூடிய விஷயம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சரிதான், உங்கள் பிள்ளைகள் சிவத்ரோகம் பண்ணிட்டா, சிவாத்தியாகம் பண்ணிட்டா, அது சொன்னால் மட்டும் முடியல. 3வது பிள்ளையாக இருக்கக்கூடிய சூரஜித்தோட வீரஜித், 3வது பிள்ளை வீரஜித். வீரஜித்தோட ஆரம்பிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், வீரஜன் நாம புத்திரோயம் இஷ்டகானம் சதத்வயம். சிவகோவில் இருக்கக்கூடிய செங்கல் 200 செங்கல் கொண்டு வந்து தன் விதத்தில் ஒரு ஆலய நிர்மாணத்துக்கு யூஸ் பண்ணிட்டான். தனக்கு மாளிகை கட்டிக்கிறதுலாம் யூஸ் பண்ணலை, பர்சனல் யூஸுக்காக கட்டலை, சிவாலயத்துக்கு தான் யூஸ் பண்ணான். ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய சிவருக்கு, ஆற்றில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு யூஸ் பண்ணிட்டான். அவங்களோட கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவளுக்கு சகாயமாக அவன் ராஜபுத்திரம் அவனாத்துக்கும் வரப்போகிறான். ஆண்டான் திருமணத்துக்கு வந்து வாழ்க்கை போய் முறையிட்டான். சிவாராஷ்டிரர்கள்லாம் போய் முறையிட்டார். சிவசுத்தாச்சே எடுத்து வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஆட்கள் தான் இவர் டிஸ்மிஸிங் போட்டு ஒரு அப்பீல். எல்லாமே ராஜாவோட சொத்து தானே, அந்த ராஜாவோட சொத்து அந்த கோவில் அங்கே இருந்தால் என்ன, இந்த கோவில் இருந்தால் என்ன அப்படின்ட்டார். அந்த ஃபேஸை லாஜிக்கலாக தோணும். ஆனால் பெரிய ஆச்சாரங்கள் இந்த கதை முன்னாடி ப்ரூவ் பண்ணும்போது நான் சொல்லி கேட்குறேன். அங்கே இந்த சிவசுத்தத்தையும் காக்கக்கூடிய பொறுப்போடு ஒருத்தர் இருக்கான். அவன் காக்க முடியாமல் விட்டு ஃபெயில் மை டியூட்டின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், உயிர் இழந்துட்டான். இவஸ் அனைவரும் டு ப்ரிவென்ட் திஸ் அப்சாரா. அதனால் முடிஞ்ச உடனே ஒன்று உயிர் தியாகம் பண்ணிட்டான். அதே மாதிரி இன்னொரு பிள்ளை கோரஜித்துங்கிற பிள்ளை என்ன பண்ணிட்டான், அவன் அந்த சிவாலயத்தை சூதம் ஹத்வா சமுந்ததம். அங்கே ஒரு பெரிய மாமரம் இருக்குது, சிவன் கோயிலில் ஒரு பெரிய மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் வெட்டி ஆற்றுல பெரிய ஒரு யாகசாலைக்கு யூஸ் பண்ணணும். மரத்தை யாகசாலைக்கு யூஸ் பண்ணணும். அகைன் இவன் சொந்தமாக பர்சனல் யூஸுக்காக இருக்கிற யாகசாலை தான் மனோரமாக இருக்குது. அவனுடைய ஆட்கள்லாம் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கா. அவள்கிட்ட போய் சொல்லும்போது அவளும் லட்சியம் இல்லை. இந்த சிவா பூஜை பண்ணக்கூடியவா போய் பண்ணக்கூடிய முறை வரும்போது அது லட்சியம் பண்ணி இந்த கோரஜத்துடைய ஆட்கள் தான் ஒன்றும் கோரஜத்தும் காது கொடுத்து கேட்டுக்கல, கோரஜத்துடைய ஆட்களும் காது கொடுத்து கேட்டுக்கல. இது என்னது, அது ராஜாவுக்கு உரிமை இல்லையா? இந்த மரத்தை எடுத்து யாகசாலைக்கு தானே யூஸ் பண்ணிருக்கோம், நாங்கள் ஒன்றும் பர்சனல் யூஸ் பண்ணுறதுலேயே விஷயம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டாங்க. அந்த மார்த்தாண்டன்னு ஒருத்தன் இந்த மரங்களை ரட்சிக்கக்கூடிய பொறுப்போடு இருக்கக்கூடாது. அவன் பார்த்தான், நாம் ரட்சிக்க வேண்டிய பொறுப்போடு இருக்கோம், நாம் ரட்சிக்காமல் விட்டுட்டோமே, அதனால் நாம் இனிமேல் உயிர் வாழறதுக்கு தகுதியற்றோன்னு சொல்லி மௌனி சொல்கிற மாதிரி நாம் செய்ய வேண்டிய தர்மத்தை ரட்சிக்க முடியலைன்னா உயிர் வந்துட்டான் மார்த்தாண்டன்ற காவலம். அதே மாதிரி சூரஜித்துங்கிற பிள்ளை என்ன, அவருடைய ஆட்கள்லாம் வந்து சுவாமிக்கு நந்தனவனம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த நந்தனவனம்ன்றது இஸ் அ டெடிக்கேட்டட் கார்டன் அப்படின்னு சொல்லணும். அங்கே இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் பகவதாராதனத்துக்கு மாத்திரம் தான் எடுத்துக்கணும். நம்ம தலையை சொல்லிக்கிறதுக்காக ஸ்ரீகளை ஆசைப்பட்டாலும் எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உபவனத்துக்கு தான் நந்தனவனம்னு பேர். அந்த நந்தனவனை கைத்தறியம் பண்ணக்கூடியவர்களுக்கு பக்தியோடு சக்தியோடு மகாபெரிவாளுடைய பூர்ணாசிவம் தம்பி மகான் சிவன் சார் தன் புஸ்தகத்தை எழுதியிருக்கார்.
சின்ன ஒரு செடி இருக்குது, பூச்செடி இருக்குது. ஒன்றுமில்லை, ஒரு பால்கனியில் ஒரு 2 செடி அதை ஓகேவாக வச்சுருப்பாங்க. காற்றால் ஸ்நானம் பண்ணி மடியாக இருந்து நந்தவனத்தில் கைங்கரியன்றதாக நினைச்சிருந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிற பக்தியோடு அந்த புஷ்பங்களை பறித்து பகவானுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடியவர்களுக்கு கடுமையான வியாதிகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படும் இல்லை. இது தெரியலன்னா சொன்னால் தெரியும். வியாதிகளுக்கு என்னெல்லாமோ தெரியும், ஸ்பெஷலிஸ்டெல்லாம் கன்சல்ட் பண்ணுறோம். 5 பேருக்கு போய் 6ஆம் இடத்துல போகிறதுக்குள்ளே ஓய்வு எடுத்துக்கலாம். எப்போ பார்த்தா அப்படி இருந்தால் ரிப்போர்ட்டு பார்க்குறது. எந்த ஸ்பெஷலிஸ்ட் மூலமாக எனக்கு நிவர்த்தி ஆகும்னு சொல்ல முடியல. நிவர்த்தி பக்தி வரும், ஸ்ரத்தை வரும், புஷ்பத்தை வைக்கணும், நந்தவனத்தில் இருக்கணுங்கிற எண்ணத்தோடு அதை பறித்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அந்த புஷ்பத்திலேருந்து ஒரு புஷ்பம் கூட வேறு ஒரு பர்பஸுக்கு எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறனால டெடிக்கேட்டட் கார்டன் அப்படின்னு சொன்னேன். டெடிக்கேட்டட் லைன்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி டெடிக்கேட்டட் கார்டன். இந்த சிவஜித்துடைய ஆட்கள்லாம் என்ன பண்ணால் வந்து சிவபூஜை பண்ணக்கூடிய ஆட்கள் ராஜாட்ட இந்த கீழகங்கிற ராஜாட்டம் முடிச்சுட்டு இருக்காங்க. கீழகங்கிற 2வது படம் தான் சிவஜித்து. அந்த சிவஜித்துடைய ஆட்கள்லாம் நேற்றுக்கு புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு போயிட்டா பறிச்சா சிவாலயத்துக்கு அட்டாச்சாக இருக்கிற பூஜையாகும். சிவன் கோவிலில் பரமேஸ்வரனுக்கு ஆராதனை கொண்டு கொடுக்கணும். அந்த புஷ்பத்தை பறித்து சிவாலயத்தில் சிவனுக்கு அர்ச்சனத்துக்காக சேர்த்து அது கைங்கரியம். இதெல்லாம் வேற எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டான். அந்த புஷ்பங்களை வேற எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டால் அதுவே அபச்சாரமாக இருக்கும். இந்த மாடர்ன் வேர்ல்டு ஒரு காரியம் நினைச்சு வரணும். ஒரு ஆட்டிடியூட் அண்ட் அப்ளிகேஷன் இது 2 சேர்த்து டிசைட் அது ஃபண்ட்ஸ் ஆர் யூஸ் இன் ப்ராப்பர் வே ஆர் நாட். அதனால தான் பேங்க்கில் லோன் கொடுக்குறதோ கண்டிஷன் பண்ணுவோம். என்டியூஸ் ஃபஸ்ட்லி என்ஷூர். மனுஷலோகத்தில் இருக்கக்கூடிய பணம் காசு விவகாரத்திலே ஒரு நேர்மையாக இருக்கணுங்கிற போது பரமேஸ்வர விஷயத்தில் எந்த இடத்துல இருக்க வேண்டாமோ அது நேற்று போய் புத்தகத்தை படிச்சுட்டு போயிட்டா இன்னைக்கு மறுபடியும் புத்தகத்தை படிச்சிருக்கா கேட்டால் அந்த விஷயம் பண்ண மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன ஆகிடுச்சு, விக்ரம்னு ஒருத்தம் இந்த உத்தியானத்துக்கு நந்தவனத்துக்கு இன்சார்ஜாக இருக்கணும். புஷ்பங்கள்லாம் சரியாக உபயோகமாக இருந்தாலும் பார்க்க வேண்டிய பொறுப்பு இந்த விக்ரமனுக்கு. அந்த விக்ரமன் நான் செய்ய வேண்டிய கடமை செய்ய முடியலையே சொல்லி விக்ரமன் உயிரிழந்துட்டான். இது மாதிரி 3 பேர் அந்தந்த காரியத்துக்கு இன்சார்ஜாக இருக்கிறதா லட்சக்காக இருக்கும்போது உயிரிழக்க முடியாது வந்துட்டு. அதனால ரொம்ப கவலையாக இருக்குது. சிவாச்சரம் சேராமல் பெருமை என்பது இல்லை. இவா சுருங்கி இருக்கும்போது கீழே ராஜா என்ன பண்ணார், அவர் காதலி புரிஞ்சுட்டார். அவங்களான விஷயம் கேட்கிற போது பழைய காலத்தை வழக்கம் பண்ணால் சிவசிவான்னு சொல்லி காலை பற்றிக்கிறது வழக்கம். நம்ம பட்டத்தில் இருக்க நாராயணத்தில் நீ போய் கர்ப்பிணியாக இருக்கிற சீதையை தியாகம் பண்ணின்னு சொல்லும்போது மைத்திரியாம் பவாச்சா சிவசிவகி லதாம் கர்ப்பிணி அபியாசி பெரிய சமமான விஷயம் சொல்லும்போது சிவசிவான் ஸ்லோகத்தையே கொடுக்குற சிவசிவகி லதாம் கர்ப்பிணி அபியாசி. அதனால தான் கோவில்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மணி கட்டி கொண்டு விட்டுருக்காங்க. மணி அடிக்கிறது முக்கியமான காலத்தில் நைவேத்தியம் பண்ணுற போது கோவில் காட்டுற போது மணி அடிக்கிற சம்பிரதாயம் என்னன்னு வந்துருக்குன்னு பகவானுக்கு எப்போதுமே பஷ்யத்த சக்ஷு சசுனோத்திய கர்ம அப்படின்னு உபனிஷத்து சொல்லுது. அவனுக்கு அபாணிமாதோ ஜபனோ கீதா பஷ்யத்த சக்ஷு சசுனோத்திய கர்ம. கை இல்லாமல் வேலை செய்யக்கூடியவன், கால் இல்லாமல் நடக்கக்கூடியவன், அதே மாதிரி கண்ணு இல்லாமல் பார்க்கக்கூடியவன், காது இல்லாமல் கேட்கக்கூடியவன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு தான் தேவையாது. கண்ணோ காதோ இந்த இந்திரியெல்லாம் நமக்கு தான் தேவையாது ஒரு காரியத்தை செய்யறது. அவனுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. கண்ணு இல்லாமலே பார்க்கணும், காது இல்லாமலே கேட்கப்படுவது. அவனுக்கு இதுக்காக மணி அடிக்கணும் அப்படின்னாக்க கோவிலில் வர நிறையவே போடுறான். எல்லாரும் ஒரே வேகத்தில் இருக்கான்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் ஏதோ பகவான் தரிசனம் பண்ணணும், பூஜையோட வரணும், ஸ்தோத்திரம் சொல்லணும், ஏதோ நமஸ்காரம் பண்ணணும், அந்த மாதிரி எண்ணத்தோடு வந்தால் கூட சில பேருக்கு இந்த லௌகிகமான ஒரு வாசனை டக்குன்னு விட்டுக்குமா 23 மணி நேரம் 50 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வாசனை கோவில் வரக்கூடிய 10 நிமிஷமாக இருந்தால் டக்குன்னு பாதரட்சியாக வாசனை கைட்டு உள்ள வரதுக்கு வாசனையை ஒரு ஈஸியாக டிட்டாச் பண்ண முடியலையே. அங்கே யாரோ வாழ்க்கை தெரிஞ்சு யாரையும் பார்த்துட்டா உடனே அவா குடும்பத்தை பற்றி குடும்பக்ஷேமத்தை பற்றி பிள்ளை மாட்டு பொண்ணு பேரம் பற்றி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கா. இந்த சில சமயத்தில் கொஞ்சம் அபசமியமான செய்தி கூட, ஒரு அமங்கலமான செய்தி கூட பேச்சில் அடிபடலாம். இதில் தான் சுவாமி சந்திரத்தை வாழ்ந்தாங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்க சம்மந்தமே இல்லை. அவருக்கு என்னாச்சு நல்லதோ கண்டதோ இது சம்மந்தமே இல்லை. யாரோ இந்த ஒன்லி காமன் ஃபேக்டர் தே ஆர் ரிலேட்டட் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் தி டெய்லி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் காமன் ஃபேக்டரே கிடையாது. அவங்க காலத்தில் விழவாடினாங்கிறதுக்காக தான்